In this class, we are going to learn about electric field and electric field intensity. அதாவது electric field கான்செப்டும் அந்த electric field intensity கான்செப்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ப்பா. கவனிங்க, இப்போ உங்களுக்கு கூலும்ஸ்ல பார்த்துருந்தோம். அக்கார்டிங் டு கூலும்ஸ்ல வந்து இப்போ சார்ஜ் 1, சார்ஜ் 2 எடுத்துக்கலாம். இந்த சார்ஜ் 1 வந்து சார்ஜ் 2 மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை சார்ஜ் 1 ஆன் சார்ஜ் 2 வந்து 2, 1 எடுத்துக்கிறோம். இது ஆக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் 1 பை செகண்ட் சார்ஜ் F12 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இந்த ஃபோர்ஸ் கூலும்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ், அடுத்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு பார்த்துருந்தோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் என்ன பத்தி இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக கூலும் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து ஒரு கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து கூலும் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜை வந்து பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமையே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். வித்தவுட் பிசிக்கல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றதுனால தான் இது என்ன சொல்றோம்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், வித்தவுட் கான்டாக்ட் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம்? ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்தால் தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ வித்தவுட் கான்டாக்ட் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்ற ஒரு டவுட் வரதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஃபீல்டு கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரேன். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கான்செப்ட். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் இங்க பிளேஸ் பண்ணுவோம், Q1 ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணுவோம். இந்த சார்ஜ் வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1 இருக்குங்களா, இது வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம இன்னொரு சார்ஜை பிளேஸ் பண்றோம். அப்படி பிளேஸ் பண்ண செகண்ட் சார்ஜை பிளேஸ் பண்றோம். அப்போ இந்த ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது செகண்ட் சார்ஜ் மேல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு புரியுது. வித்தவுட் கான்டாக்ட் எப்படி ஃபோர்ஸ் வரும்ன்ற ஒரு டவுட் வரதுனால நம்ம ஒரு ஃபீல்டு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த சார்ஜ் வந்து ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணா அந்த ஃபீல்டு வந்து இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வேற மாதிரி கூட நம்ம திங்க் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சார்ஜை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணும் போது அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் தி ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்தா அந்த இடத்துல ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா ஒரு சார்ஜ் வந்து எடுத்திருக்கோம். அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணுது, ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. Q1 சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணா அந்த Q1 சார்ஜ் வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த Q2 நம்ம பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பிளேஸ்ல பிளேஸ் பண்ணா ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணா இங்க ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ Q2 வந்து இந்த Q1 ஸ்பேஸ் அரௌண்ட் எங்க பிளேஸ் பண்ணாலும் சரி, அப்போ ஃபோர்ஸ் Q2 மேல இந்த Q1 ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும் இல்லையா? அப்படின்னா Q1 வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் இது வந்து அதாவது அரௌண்ட் தி ஸ்பேஸ் ஆஃப் தி Q1 வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை திஸ் சார்ஜ் அரௌண்ட் இட் இஸ் 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்றேன். 3 டைமென்ஷனலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பேஸ், அதாவது ஃபீல்டு. அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒய் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஜெட் டைரக்ஷன்லயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? அதாவது ஒரு சார்ஜ் இருக்கு, ஸ்பேஸ் அரௌண்ட் தி சார்ஜ் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும்னா 3 டைமென்ஷனலா இருக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சார்ஜ் வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் ஃபர்ஸ்ட் சார்ஜ் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணாலும் சரி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணனா ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது சார்ஜ் மேல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு டிஃபைன் பண்றோம். என்ன சொல்றோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, the space around the charge where its effect can be experienced is known as electric field ன்னு சொல்றோம். அப்ப electric field என்னது? space around the charge where its effect can be experienced is known as என்ன சொல்றோம்? electric field என்றோம். அப்ப electric field வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மாதிரி இல்லாம ஒரு சும்மா ஒரு கான்செப்ட் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இதை வச்சு நம்ம நியூமெரிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. நியூமெரிக்கல் வேல்யூஸ் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை டிஃபைன் பண்றோம். அதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்டை பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கான்செப்டை பார்க்கலாம். சரிங்களா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இல்லைங்களா? அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி நல்லா அஸ்யூம் பண்ணிக்கணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்ல ரிலீஸ் பண்றோம். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து ரெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் போகும் அந்த சார்ஜ். இந்த டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ். அதாவது நல்ல கவனிங்க, ஒரு பார்ட்டிகிளை வந்து ரெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பார்ட்டிகிள் வில் மூவ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சார்ஜ் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன், அங்க ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். இருக்கு, ஃபோர்ஸ் எக்ஸைட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்ல
ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜை வந்து ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும். அப்ப ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணோம்னா எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு பாருங்க, அந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த டைரக்ஷன்ல தான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து அந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்படி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு சார்ஜை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து இந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்றோம், இந்த பாயிண்ட்ல இப்படி ரிலீஸ் பண்றோம், இங்க ரிலீஸ் பண்றோம். அப்படிலாம் ரிலீஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா, ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஒரு பாயிண்ட் இங்க வந்து நம்ம இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இமேஜினேஷன் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கணும், அதனாலதான் வந்து என்ன அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்றோம். அதனால வந்து இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இமேஜினரி அஸ்யூம் பண்றதுனால டிஸ்கண்டினியூஸ் லைன்ல இப்படி நம்ம எடுத்துக்கணும். டிஸ்கண்டினியூஸ் லைன்ல எடுத்துக்கணும். இந்த ஃபீல்டு லெங்த் வந்து போக போக குறைக்கணும். ஏன் குறைக்கணும் பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் போக போக குறையுது இல்லைங்களா? அதாவது ஒரு சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் கொண்டு வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப பக்கத்துல வைக்கும்போது என்ன ஆகுது, கிரேட்டர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தூரமா வச்சா கம்மியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏன் பக்கத்துல வைக்கும்போது கிரேட்டர் ஃபோர்ஸ்னா, ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு பக்கத்துல இருக்கும்போது. தூரமா போகும்போது ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையுதுன்னு அப்படி எடுக்கிறோம். அதனால கோஸ் ஆன் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, ஏன் டிஸ்கண்டினியூஸ் லைன்ல வரையணும்னா ஹைப்போதீசிஸ், அதாவது இமேஜினேஷனரி ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கோஸ் ஆன் டிக்ரீசஸ், அதனால வந்து அந்த மேக்னிடியூட் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து வந்து இந்த கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன் நான். இது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டோம்னா, ஸ்பேஸ் அரௌண்ட் நெகட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஃபீல்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க பிளேஸ் பண்றேன்னு வச்சுங்க. அதாவது இந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் சோர்ஸ், இந்த சார்ஜ்னால ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ரிலீஸ் பண்றேன். இப்போ இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்றதுனால அப்போ ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஃபீல்டு வந்து அரௌண்ட் தி நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும்னா, ரேடியலி இன்வர்ட்னு வரணும். அடுத்து டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும்னா, அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையணும். அதனால அந்த மேக்னிடியூட் வந்து கோஸ் ஆன் லெங்த் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி இப்படி வரையறோம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களாப்பா? சோ அப்ப பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட்ஸ் ரேடியலி அவுட்வர்டு. In the case of negative charge, electric field terminate at negative charge radially inward அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இமேஜினரி ஃபீல்ட், அதனால டிஸ்கண்டினியூஸ் லைன்ல வரைஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம கண்டினியூ சும்மா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கண்டினியூஸ் லைன்ல வரைய போறோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜிங் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ இதை எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா வந்து நம்ம வந்து நல்லா கவனிங்க, கண்டினியூஸ் லைன்ல எடுத்துக்கிறோம். ஏன் கண்டினியூஸ் லைன்ல எடுத்துக்கிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுவும் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து, கண்டினியூஸ் லைன்ல வரையணும், ரேடியலி அவுட்வர்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. So originates from surface of the charge ன்னு எடுத்துக்கணும். originates surface from the charge ன்னு எடுத்துக்கணும். radially outward இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பேஸ் அரௌண்ட் தி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். இது வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதனால தான் கண்டினியூஸ் லைன் வரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நெகட்டிவ் சார்ஜ் இதே மாதிரி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம்ப்பா. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துருந்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு, ரியலாவே எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணீங்கன்னா, அப்போ கண்டினியூஸ் லைனா இருக்கும். அது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரேடியலி இன்வர்ட் அப்படின்னு வந்திருக்கும். ரேடியலி இன்வர்ட் அப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ அரௌண்ட் தி நெகட்டிவ், அதாவது அரௌண்ட் தி நெகட்டிவ் சார்ஜ், ஸ்பேஸ் அரௌண்ட் தி நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ரேடியலி இன்வர்ட் இல்லைன்னா டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கண்டினியூஸ் லைன் வரைஞ்சது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், இது ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா இப்படி இருக்கும். ஒருவேளை ஐசோலேட்டட் இல்ல, பக்கத்துல சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அப்ப எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு, இது நெகட்டிவ் சார்ஜ் இப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா,
பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரிஜினேட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல டெர்மினேட் ஆகும். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரிஜினேட் ஆயிட்டு நெகட்டிவ் சார்ஜ்ல டெர்மினேட் ஆகணும் அப்படின்னு வரும்ப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கும்ட்டு. ஸோ இப்படி இருக்கு. சரிப்பா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஓப்பன் லூப் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து மஸ்ட் பி ஓப்பன் லூப்னு சொல்றேன்ப்பா. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஓப்பன் லூப் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஓப்பன் லூப் பண்றது ட்ரூ. ஏன்னா தனியா ஒரு ஃபீல்டு மட்டும் வரைஞ்சு பாருங்க, அப்ப புரியும். இப்போ பாசிட்டிவ்ல ஆரிஜினேட் ஆகிட்டு நெகட்டிவ்ல டெர்மினேட் ஆகுது. அப்போ ஓப்பன் லூப்பா தானே இருக்குன்னு. ஆக்சுவலா க்ளோஸ் லூப்பா இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் அண்ட் டெர்மினேட்டிங் அப்படியே வராது. அப்படியே க்ளோஸ் லூப்னா இப்படி இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்? ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆரிஜினும் டெர்மினேஷனும் டூ டிஃபரெண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆரிஜினும் டெர்மினேஷன் ஒரே பாயிண்ட் இருந்தா தானே க்ளோஸ் லூப் வந்திருக்கும். ஆரிஜினும் டெர்மினேஷனும் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ். ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால டிஃபரெண்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஓப்பன் லூப் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இதே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அதே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சா இந்த ஃபீல்ட் எல்லாம் என்னது கன்வர்ஜ் ஆகுது. இதே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருந்தோம்னா வச்சுக்க, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருந்தா அந்த ஃபீல்டு என்ன ஆயிருக்கும்னா டைவர்ஜ் ஆயிருக்கும். இந்த ஃபீல்டு வந்து இப்படி டைவர்ஜ் ஆயிருக்கும். இப்படி வந்துருப்பா. ஃபீல்டு வந்து டைவர்ஜ் ஆயிரும். ஏன்னா ரிப்பல் ஆகுறதுனால இந்த மாதிரி இருக்கும் ஃபீல்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம் எல்லாமே உங்க புக்லயே இருக்கும் இந்த ஃபீல்டு. அதனால நல்லா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கலாம்னா யூனிஃபார்மா இருக்கலாம், நான் யூனிஃபார்மா இருக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நான் 3 டிஃபரெண்ட் கேசஸ் தரேன். அதுல எந்த கேசஸ்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூனிஃபார்ம், எந்த கேஸ்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நான் யூனிஃபார்ம் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்போ 3 கேசஸ் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. இந்த 3 கேசஸ்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாருங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இப்படி கொடுத்துருக்கேன். இன் விச் கேஸ் ஆர் கேசஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் யூனிஃபார்ம்? இது கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. இன் விச் கேஸ் ஆர் கேசஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் யூனிஃபார்ம்? ஆக்சுவலா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது இது மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்போ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம், இல்லைன்னா நான் யூனிஃபார்ம் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க ஈக்குவல் ஸ்பேஸா இருக்கிறதுனால இது யூனிஃபார்மா இருக்கு, டைரக்ஷனும் சேமா இருக்கு. அப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இது வந்து யூனிஃபார்ம் சொல்லலாம். இங்க பாருங்க டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு, இங்கேயும் டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. அதனால வந்து நான் யூனிஃபார்ம். அதே மாதிரி மேக்னிடியூடும் பாருங்க, இங்க வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கு ஃபீல்ட்ஸ், இங்க ஃபாரா இருக்கு, இங்க க்ளோஸரா இருக்கு, இங்க ஃபாரா இருக்கு. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேஸ் பி கேஸ் சி ல வந்து சேஞ்ச் ஆகிறதுனால கேஸ் பி அண்ட் கேஸ் சி ஆர் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து கிரேட்டர் இல்லைன்னா வீக்கர்னு எப்படி சொல்லலாம்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து வெரி க்ளோஸரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெரி ஃபாரா ரொம்ப தூரமா செப்பரேட் ஆயிருந்துச்சுன்னா அது வீக்கர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜென்ரலா என்ன பண்ணலாம், சும்மா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது அஸ்யூம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வருது, சும்மா இருக்கட்டும். அதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும்னா டேஞ்சென்ட் டிரா பண்ணணும். டேஞ்சென்ட் drawn at a point gives direction of electric field at that point. அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தெரியணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தெரியணும்னா என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ல வந்து டேஞ்சென்ட் டிரா பண்ணணும். டேஞ்சென்ட் drawn at a point gives direction of electric field அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, tangent drawn at a point gives direction of electric field at that point அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்குமா இல்ல மெனி டைரக்ஷன் இருக்க முடியுமா? क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. அட் பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்றோம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற ரீஜன்ல ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றோம். அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் தான் இருக்குமா இல்லைன்னா மெனி டைரக்ஷன்ஸ் இருக்க முடியுமா? இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு சார்ஜை வந்து நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஒரு சார்ஜை ரிலீஸ் பண்றீங்க.
ஒரு சார்ஜ் ரிலீஸ் பண்ணா அங்க ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தானே சார்ஜ் மூவ் ஆகும். அப்போ சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் தானே மூவ் ஆகும். ஒரு சார்ஜ் எப்படி நிறைய டைரக்ஷன்ல மூவ் ஆக முடியுமா? ஒரே ஒரு டைரக்ஷன்ல தானே மூவ் ஆக முடியும். அப்ப எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபீல்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்க முடியும். மெனி டைரக்ஷன் இருக்காது. ஏன்னா சார்ஜ் எடுத்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ இந்த கேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இஸ் இட் பாசிபிள் ஃபார் டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். இது வந்து போர்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஸ் இட் பாசிபிள் ஃபார் டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் டு இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட்? நோ அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. நோ டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம். ஏன் ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து இங்க ஒரு இப்படி ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணலாமா? இது ஒரு டேஞ்சன்ட் வந்திருக்கும். அடுத்து வந்து இன்னொரு டேஞ்சன்ட்டும் நம்ம டிரா பண்ணிருக்கலாம். இன்னொரு டேஞ்சன்ட் எப்படி டிரா பண்ணிருக்கலாம்னா இப்படி வருது. அதாவது ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டர்செக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப பாருங்க இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையறோம், இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையறோம். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு டேஞ்சன்ட் வந்திருக்கு. ரெண்டு டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா டூ டிஃபரெண்ட் டைரக்ஷன் வருது, which is impossible. நான் இப்ப தானே சொன்னேன், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்படியே ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் டிரா பண்ண முடியும். அப்போ டூ டேஞ்சன்ட்ஸ் வரக்கூடாது. சோ ரெண்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டர்செக்ட் ஆயிருந்தா அப்ப என்ன இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல ரெண்டு டேஞ்சன்ட் வந்துடும், ரெண்டு டைரக்ஷன் வரும், which is not possible. அதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். No two electric lines of force intersect at a point. If they intersect at the point of at the point of intersection there will be two different direction, which is not possible அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. No two electric lines of force intersect அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், குவாலிட்டேட்டிவா பார்த்துட்டோம். இப்போ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் என்ன சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன அர்த்தம்னு சொல்லுப்பா, வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஒரு பார்ட்டி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அந்த மாதிரி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்றோம் இல்லையா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் P செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் P ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த சார்ஜ் வந்து கேபிட்டல் Qன்னு எடுத்துங்க. ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து, ஏன்னா வந்து ஒரு இடத்துல ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அது ஃபீல்டு வந்து விசிபிள் கிடையாது இல்லையா, இன்விசிபிள் தானே. அதனால ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்னா ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்க வைக்கணும். அந்த சார்ஜை கொண்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணிட்டு அந்த சார்ஜ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருந்தா அப்ப இங்க ஃபீல்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணலன்னா ஃபீல்டு இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சார்ஜை கொண்டு வந்து பிளேஸ் பண்றோம் இல்லையா, அதை தான் நம்ம டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அதை Q0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த சார்ஜ் வேல்யூ ஸ்மால் அமௌண்டா இருக்கணும். ஏன் ஸ்மால் அமௌண்டா இருக்கணும் பாத்தீங்கன்னா, இல்ல இந்த சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து இந்த சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இங்க ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்றது வந்து மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். அதனால ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரோம் இல்லையா, அந்த சார்ஜ்னால அந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆயிடக்கூடாது. அதனால இந்த சார்ஜ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன் நானு. இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் நான் சொன்ன டேட்டாவை வச்சு நான் 4 சார்ஜஸ் கொடுக்குறேன். அதுல எந்த சார்ஜ் டெஸ்ட் சார்ஜை எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து புரோட்டான் எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து ஹீலியம் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்து வந்து லித்தியம் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுல வந்து எந்த சார்ஜை வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. அதாவது டெஸ்ட் சார்ஜ்ன்றது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணி தான் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா நம்ம எடுக்க போற டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம கிட்ட கொடுத்த இந்த 4 சார்ஜஸ்ல எந்த சார்ஜை நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம் சொல்லுங்க. எந்த சார்ஜ் எடுத்துக்கலாம் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்லலாம் பாருப்பா, புரோட்டான் எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஹீலியம் நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ், லித்தியம் நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஆனா ஸ்மாலஸ்டா இருக்கிறது புரோட்டான் தான். ஏன்னா ஹீலியம்க்கு வந்து சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து சார்ஜ் வந்து E பிளஸ், ஹீலியம்க்கு எவ்வளவு +2E, லித்தியம்க்கு எவ்வளவு வரும் +3, அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்மாலஸ்ட் சார்ஜ்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா டெஸ்ட் சார்ஜ் வந்து புரோட்டான் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் பாசிட்ரான் கொடுத்திருந்தா அதை கூட எடுத்துருந்துக்கலாம். ஏன்னா புரோட்டானுக்கும் பாசிட்ரானுக்கும் ஈக்குவல் சார்ஜ் வரதுனால.
சரிப்பா. இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் இங்க பிளேஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, இங்க ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணா இங்க ஃபோர்ஸ் அந்த சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதாவது இந்த சார்ஜ் வந்து ஒரு புரோட்டான் பிளேஸ் பண்ணா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், 2 புரோட்டான் பிளேஸ் பண்ணா அதிகமா சார்ஜ் ஆக்ட் ஆகும். அப்போ இங்க ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ் டெஸ்ட் சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் which is placed at this point அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட். ஆக்சுவலா இந்த டெஸ்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. ஒரு பிளேஸ்ல ஆல்ரெடி ஃபீல்டு இருக்கு, அந்த ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெஸ்ட் சார்ஜ் எடுக்க போறோம். அப்ப அந்த ஃபீல்டு, அந்த பிளேஸ்ல இருக்கிற ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்டா தானே இருக்கும். சோ இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி பிளேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிமூவ் பண்றதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அதுதான் E அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தட் பாயிண்ட் போட்டு Q நாட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ நல்லா பாருங்க, இந்த டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ற இல்லையா, ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெஸ்ட் சார்ஜ். ஏன்னா சார்ஜ் வேல்யூ கூட்டிட்டே இருந்தா ஃபோர்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு என்ன இன்க்ளூட் பண்றேன்னா கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் திஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் E into Q நாட். சோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருந்தா அந்த பாயிண்ட்ல Q சார்ஜ் பிளேஸ் பண்ணோம்னா அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் ஆன் தி சார்ஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா F is equal to E into Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸ் equal to எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி into சார்ஜ்னு எடுத்துங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தானே டிஃபைன் பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம மாத்தி எழுதலாம் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபோர்ஸ்க்கு என்னப்பா யூனிட்? நியூட்டன். சார்ஜ்க்கு என்ன யூனிட்? கூலும்ப். சோ தட் MKS யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன சொல்றேன்னா, MKS யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து நியூட்டன் பர் கூலும். அப்புறம் நான் பொட்டன்ஷியல் நடத்தும் போது வோல்ட் பர் மீட்டர் அப்படியும் இதையும் ஒரு யூனிட் நான் சொல்லுவேன். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வோல்ட் பர் மீட்டர்னு எடுப்போம். வோல்ட் பர் மீட்டர்ன்றது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் நியூட்டன் பர் கூலும்பை விட அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த டீடைல்ஸ் தேவையில்லை. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும், அடுத்து வந்து வோல்ட் பர் மீட்டர் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point is defined as force per unit positive test charge அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்டா சொல்றேன்னு பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்றப்பா அப்படி பண்ணா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஆகும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ், தேர்ட் ஆப்ஷன் கான்ஸ்டன்ட், ஃபோர்த் ஆப்ஷன் இன்சஃபிஷியன்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து இதுக்கு ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் இஸ் தி கரெக்ட். வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து இது இங்க சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட். இந்த சார்ஜ்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட். அப்படின்னா இங்க ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா. இது ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அந்த பாயிண்ட்டுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா கிடையாது, இது நியூமரிக்கல் ஃபார்முலா தான். ஆக்சுவல் ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஆக்சுவல் ஃபார்முலா இந்த கேபிட்டல் Q சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இதனால தானே இங்க ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து ஆக்சுவலா இந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ், சார்ஜ் வந்து ஒரு சோர்ஸ் இருக்கும், அந்த சார்ஜ்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் சார்ஜ்னால வந்திருக்காது. ஸோ இது வந்து நியூமரிக்கல் ரிலேஷன். நம்ம உண்மையான ரிலேஷன் என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டார், இந்த ஃபோர்ஸ் வெக்டார்ன்றதுனால இது வெக்டார்ல ரெப்ரசென்ட் பண்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுமோ அந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கு. அப்படின்னா அதை மாத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. இது ஒரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். Force experienced on a charge when it is placed at a point where electric field intensity E இருந்தா, அப்போ ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் சார்ஜுக்கும் ரிலேஷன் வந்து F is equal to EQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு சார்ஜ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரிலீஸ் பண்ணா ஃபோர்ஸ் எக்ஸைட் ஆகுதுன்னு புரியுது. உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னா, அதாவது ஒரு ஃபீல்டுனால ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு ஃபீல்டுனால ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்னது? ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் இன் ஏ ரவுண்ட் ட்ரிப் ஜீரோவா இருந்தா அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப்னு ஒன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க,
இப்போ என்ன பண்ணலாம்னா நான் நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இப்போ நான் இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏல இருந்து என்ன பண்றேன்னா பிக்கு போயிட்டு அப்புறம் பில இருந்து ஏக்கு வரேன். டிஃபரெண்டா வரேன். எப்படி வரேன்னா இந்த பாத் 1ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாத் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏல இருந்து பிக்கு த்ரூ பாத் 1ன்னு போயிட்டு அடுத்து பில இருந்து ஏ வந்து த்ரூ பாத் 2ன்னு வரேன். அப்படி வந்து இது எப்படி வரும்னு சொல்லுங்க? இது ஒரு க்ளோஸ்டு பாத்ல நான் வர போறேன். ஆனா ஃபீல்ட் வந்து க்ளோஸ்டு லூப் கிடையாது. இந்த கேஸ்ல ஒர்க் டன் எவ்வளவுன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ஜை வந்து என்ன பண்றேன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி கொண்டு வரேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா ஒரு சார்ஜை வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி கொண்டு வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஒர்க் டன் டு மூவ் த்ரூ பாத் 1 வரும்போது ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால பாசிட்டிவ். அடுத்து வந்து அந்த சார்ஜ் வந்து ஏல இருந்து பி கொண்டு வந்து பில இருந்து ஏ கொண்டு போறேன். பில இருந்து ஏ கொண்டு போறேன். அப்ப பில இருந்து ஏக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தானே ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால ஒர்க் டன் இன் தி பாத் 2 வந்து என்ன வருதுன்னா நெகட்டிவ்னு வருது. சோ த டோட்டல் ஒர்க் டன் என்ன வரும்ப்பா 0ன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து இந்த சார்ஜ் வந்து ஏல இருந்து பி கொண்டு போகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் கொண்டு போகும்போது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல வரதுனால ஒர்க் டன் பாசிட்டிவ் வருது. அதே வந்து பில இருந்து ஏ கொண்டு போறோம். அப்ப வந்து என்ன பண்றோம்? ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொண்டு போறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குனால ஒர்க் டன் இந்த பாத்ல வந்து நெகட்டிவ் வரதுனால டோட்டல் ஒர்க் டன் 0 வந்திருக்கு. டோட்டல் ஒர்க் டன் இன் ஏ நல்லா கவனிங்க. டோட்டல் ஒர்க் டன் இன் ஏ க்ளோஸ்டு லூப் வந்து 0வா இருந்தா அந்த ஒர்க் டன் பை அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்றோம். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது காரணம் இந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்றேன்னு சொல்லுங்க? கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபீல்டு இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. ஒருவேளை நமக்கு வந்து நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ்ட் லூப் இது ஓப்பன் லூப்பா இல்லாம க்ளோஸ் லூப் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஓப்பன் லூப்பா இல்லாம க்ளோஸ் லூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டு இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இது பாத் 1 இது பாத் 2ன்னு எடுத்துங்க. ஒரு சார்ஜை வந்து நம்ம ஏல இருந்து பி கொண்டு போகும்போது ஃபீல்டு டைரக்ஷனும் பில இருந்து ஏ கொண்டு வரும்போது ஃபீல்டு டைரக்ஷன் சேமா இருக்கு. அப்ப நல்லா பாருங்க, ஏல இருந்து பிக்கு போனா அப்போ சார்ஜ் மூவ் ஆகுற டைரக்ஷனும் ஃபீல்டு டைரக்ஷனும் சேமா இருக்கு. ஒர்க் டன் பாசிட்டிவ் வரும் த்ரூ பாத் 1. இதே பில இருந்து ஏ வரும்போது த்ரூ பாத் 2 வரும்போது ஃபீல்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இங்கே ஒர்க் டன் பாசிட்டிவ் வரும். அப்போ டோட்டல் ஒர்க் டன் 0 வராது. அப்போ இந்த ஃபீல்டு வந்து க்ளோஸ்டு லூப்பா இருந்தா டோட்டல் ஒர்க் டன் இன் க்ளோஸ்டு லூப் வந்து 0ன்னு வந்திருக்காது. அப்ப அந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டா இருக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கன்சர்வேட்டிவ் ஃபீல்டா இருக்குன்னா ஓப்பன் ஃபீல்டா இருக்கும், ஓப்பன் லூப்பா இருக்கும். க்ளோஸ் லூப்பா இருந்தா அது நான் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு வந்துரும். உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, இது 10th கிளாஸ்ல வந்து எரோன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன சொல்லியிருப்போம்? க்ளோஸ் லூப் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இப்படி எடுத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எரோன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து க்ளோஸ் லூப்னு வந்திருக்கும். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. ஸோ நல்லா ஞாபகம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் கன்சர்வேட்டிவ், வேற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரிப்பா. அப்ப இது வரைக்கும் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ ஓப்பன் லூப். ஏன்னா இது ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. சரிங்களா? ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து இன்னும் ரவுண்ட் ட்ரிப் 0வா இருக்கு. அதனால எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point is defined as force experienced per unit positive test charge. Force experienced per unit பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்ப என்ன பண்றேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நான் மொத்தம் எழுதாம ஈன்னு எழுதிட்டேன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point due to point charge நம்ம கண்டுபிடிக்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் a point due to point charge இது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்றேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a point to point சார்ஜ் கண்டுபிடித்து இது ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கப்பா. இந்த சார்ஜ் Qன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ண போறேன். அந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்போ இந்த பாயிண்ட் P இருக்கு. இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் P எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் திஸ் பாயிண்ட் டியூ டு சார்ஜ் அப்படி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம இது பாசிட்டிவ் சார்ஜ்னா ரேடியலி அவுட்வர்ட் வரும்னு தெரியும். சரி, இந்த பாயிண்ட்ல வந்து எவ்வளவு ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்க பிளேஸ் பண்றேன்.
இந்த டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த Q அண்ட் ஸ்மால் இந்த Q நாட்டுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா F is equal to 1/4 pi epsilon naught Q into Q naught divided by R square அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ F by Q naught is equal to நம்ம என்ன எழுதணும்னா 1/4 pi epsilon naught into Q by R square அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த F by force per unit positive test charge நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி equal to 1/4 pi epsilon naught into Q by R square அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குதுப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point is depends on magnitude of charge. சார்ஜ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கூடிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எது வரைக்கும் இருக்கும் பார்த்தா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இன்ஃபினிட்டில தான் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 வரப்போகுது. ஓகேங்களா? அப்படின்னா பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் கிராஃப் வரைவோம். y ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எடுத்துக்கலாம், x ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப கிராஃப் வரையலாம்ப்பா. அப்ப கிராஃப் வரைஞ்சா என்ன ஷேப்ல வரும்னு சொல்லுங்க. பேராபோலா வருமா, ஸ்ட்ரைட் லைன் வருமா, ஹைப்பர்போலா வருமா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருமா, என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டேக்கன் y ஆக்சிஸ், distance is taken along x axis. இங்க பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துட்டோம். அப்போ r வந்து 0 வரந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்ஃபினிட்டி வரும். இதே r இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா e வந்து 0வா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கிராஃப் வரைய போறோம். அப்ப கிராஃப் வரைஞ்சு அப்படின்னா r 0வா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்ஃபினிட்டி தானே, அப்படின்னா பேரலலா இருக்கும். ஏன்னா பேரலலா வரைஞ்சாதான் லைன் வந்து இன்ஃபினிட்டில போய் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியே பேரலலா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும், r இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா அப்படியே வந்துட்டு இங்க r இப்ப x ஆக்சிஸ் பேரலலா வரணும். கிராஃப் ஏன் பேரலலா வரணும்னா பேரலலா போனாதான் இன்ஃபினிட்டில மீட் ஆகும். r இன்ஃபினிட்டி வந்தாதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. சோ அப்ப வந்து இந்த கேஸ் ஆஃப் பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது வந்து எப்படி வருதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படி வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு பாத்தீங்கன்னா E is equal to 1/4 pi epsilon naught into Q by R square அப்படின்னு ஃபார்முலா வந்திருக்கு. இது வந்து வேக்யூம்ல பிளேஸ் பண்ணதுனால இந்த ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் 3 பிசிக்கல் குவான்டிட்டி சொல்றேன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. ஒன்னு அதாவது இங்க வந்து ஒரு சார்ஜ் Q சார்ஜ்னு இருக்கு, ஒரு பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ், another one is distance of the point from the charge. அடுத்து வந்து மீடியம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point is depends on magnitude of the charge and the distance of the point from the charge and also depends on medium. ஏன்னா இங்க மீடியம் இருக்கு பாருங்க, எப்சிலான் நாட் இருக்கு. ஒருவேளை இந்த மொத்தமே இது வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு மீடியம்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஒரு மீடியம்ல இருக்க கூட இருக்கு. ஏன் சார்ஜ் எல்லாம் இருக்கணும்? இந்த பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மீடியம்ல இருந்துச்சுன்னா then electric field intensity at that medium is equal to என்ன ஃபார்முலா வரும்னா 1/4 pi epsilon naught பிளேஸ்ல எப்சிலான் போட்டுக்கணும். எப்சிலான் நாட்ன்றது என்னது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். சோ into Q by R square அப்படி வருது. இது ஈக்குவேஷன் 2. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் is equal to 1/4 pi epsilon into Q by R square வருது. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுவோம்ப்பா. டிவைட் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் வரும். இதுல QR ஸ்கொயர் சேம், அதாவது வேக்யூம்ல எந்த சார்ஜ் எடுக்கிறோமோ அதே சார்ஜ் மீடியம்ல எடுங்க. வேக்யூம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார்ஜ்ல இருந்து நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ்ல மீடியம்லயும் அந்த சார்ஜ்ல இருந்து அதே டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு கண்டுபிடிக்கும். அப்படி இருந்தா QR ஸ்கொயர் காமனா கேன்சல் ஆயிரும், 4 pi கான்ஸ்டன்ட்னால கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும் பாருங்க, 1/epsilon இருக்கும். டினாமினேட்டர் என்ன இருக்கும், 1/epsilon இருக்கும். QR ஸ்கொயர் 1/4 pi கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இந்த எப்சிலான் மேல போயிடும், எப்சிலான் நாட் கீழே இருக்கு. சோ திஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டு தி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு இது ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வந்து எப்சிலான் பை எப்சிலான் நாட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி போட்டீங்கன்னா அப்போ வந்து என்ன வருது பாருங்க, இங்க டெஃபினேஷன் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இதை வந்து டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் டிவைட் பை ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் கே இது. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா.
ஸோ உங்களுக்கு அப்ப என்ன புரிஞ்சிருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம்னு வருது. ஓகேவா? மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? லெஸ் தென் வேக்யூம்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் வேக்யூம் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் மீடியம் வந்து ஈக்குவல் எப்சிலான் ஆர் எழுதிருக்கும். எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 வரும். எப்சிலான் ஆர் வேக்யூமுக்கு வந்து வேக்யூமுக்கு எப்சிலான் ஆர் எவ்வளவு வரும்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். மற்றதுக்கெல்லாம் கிரேட்டர் தேன் 1. வாட்டருக்கு வந்து எப்சிலான் ஆர் 80. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்ப்பா.